Ребята, ушла быстрее! Быстрее все сюда! Все сюда! О! Туда, Юра, Юра, туда! Юра, туда! 2022 ஜனவரி மாதம் ரஷ்யாவை சேர்ந்த அன்னா யூஸ்கோவா அப்படின்ற 40 வயசு லாயருக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னைக்கு அண்ணாவும் அவங்க குடும்பமும் கிறிஸ்தவ ஆர்த்தடாக்ஸ் எபிபானி அப்படின்ற பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த விழாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசுவோடைய ஞானஸ்தானத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆற்று தண்ணியில் குதித்து ஆசீர்வாதம் வாங்குறது வழக்கம். அன்னைக்கு அந்த இடத்துல வெதர் ரொம்பவே மோசமாக இருந்துருச்சு. டெம்பரேச்சர் -5 டிகிரிக்கும் கீழே. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க குதிச்ச அடுத்த செகண்டே ஆற்றுல இருந்த பலமான நீரோட்டம் அவங்கள அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த ஆறு முழுக்க தடிமனான பனிக்கட்டியால் மூடி இருந்ததால் அவங்க அந்த பனிக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க. பனிக்கடியில் இருட்டாக இருந்ததால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் பதறி போய் உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு தேடுறாரு. ஆனால் அவரால் அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கவே முடியல. அவருடைய பாடி இது வரைக்கும் கிடைச்சதா எந்த ஒரு நியூஸும் இல்லை. ஸோ அதனால் அவர் அந்த இடத்துல இறந்துட்டதாகவும் நம்பப்படுது. கடவுள் நம்பிக்கை வழிபாடு எல்லாம் ஓகே தான், ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சூழலில் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தில் முடியும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடம். மூட நம்பிக்கைன்றது இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இருக்கும் அல்லது படிக்காதவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. மூட நம்பிக்கைன்றது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ.